சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 12ஆம் நாள், ஜூலை 28, 2025 திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம். இன்று இரவு 7:59க்கு செவ்வாய் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இன்று இரவு 12 மணிக்கு சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இன்று இரவு 12 மணி வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின் கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். இன்றைய நாளில் சனி பகவானின் 3 நட்சத்திரங்களான பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடனும், சூரிய பகவானின் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுடனும், கேது பகவானின் அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரக்காரர்களுடனும் இன்று தொடர்பு ஏற்படுத்திக் கொள்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். இந்த 3 கிரக நட்சத்திரங்களுடன் வர்த்தக தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். திருமண வரன்கள் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 3 கிரக நட்சத்திரங்கள் அமைந்தால் உங்களுக்கு யோகமான வாழ்க்கை ஏற்படும். இந்த 3 கிரக நட்சத்திர தொடர்பு உள்ளவர்கள் திருமண பொருத்தம் பார்க்க தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் நம்பர் 89 40 13 53 28. இன்றைய நாளின் பொதுவான அதிர்ஷ்ட எண்கள் 1 82 28, 7 88 25, 8 17 71. மேசராசி அல்லது மேச லக்ன அன்பர்களே, மேசராசிக்கு சந்திரன் இன்று 5வது ராசியில் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 5இல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். 11இல் ராகுவும், 12இல் சனியும், 3இல் குரு சுக்கிரனும், 4இல் சூரியன் புதனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள். மேசராசிக்கு 4இல் அமர்ந்துள்ள சூரியனும் 5இல் அமர்ந்துள்ள சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். மோட்டார், இரும்பு, கனரக தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மேசத்தை ராசியாக கொண்ட அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி, சூரியன், கேது. அதிர்ஷ்ட எண்கள் 8, 1, 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு.
அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கண அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் என்று 4வது ராசியில் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 4ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். 10ல் ராகுவும் 11ல் சனியும் 2ல் குரு சுக்கிரனும் 3ல் சூரியன் புதனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். விலையுயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி, சூரியன், கேது. அதிர்ஷ்ட எண்கள் 8, 1, 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு சனீஸ்வரர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே, மிதுன ராசிக்கு சந்திரன் என்று 3வது ராசியில் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 3ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். 9ல் ராகுவும் 10ல் சனியும் சென்ம ராசியில் குரு சுக்கிரனும் 2ல் சூரியன் புதனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வங்கி துறையைச் சேர்ந்தவர்கள், நிதி நிறுவனம் நடத்துபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். அலைந்து தெரிந்து தொழில் புரிவோர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். கூட்டு தொழில் புரிவோர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அலைந்து தெரிந்து தொழில் புரிவோர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கை தேவை. மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும்.
நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், கேது, சனி. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7, 8. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கடகராசி அல்லது கடக லக்ன அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் இன்று 2வது ராசியில் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 2ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். 8ல் ராகுவும் 9ல் சனியும் 12ல் குரு சுக்கிரனும் சென்ம ராசியில் சூரியன் புதனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது திட்டமிட்ட முயற்சிகளில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அறுவை சிகிச்சை மருத்துவர்கள், பல் மருத்துவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிவோர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சனி, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 1. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு சனீஸ்வரர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களே, சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்று சென்ம ராசியில் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். சென்ம ராசியில் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். 7ல் ராகுவும் 8ல் சனியும் 11ல் குரு சுக்கிரனும் 12ல் சூரியன் புதனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கூட்டு தொழில் புரியோர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அலைந்து தெரிந்து தொழில் புரிவோர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தாய் தந்தையர் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பெரிய மனிதர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும்.
சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும். கூட்டு தொழில் புரியோர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். அரசு காரியங்கள் அனுகூலமாக அமையும். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தாய் தந்தையர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், சந்திரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 8. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்ன அன்பர்களே, கன்னி ராசிக்கு சந்திரன் இன்று 12வது ராசியில் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 12இல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். 6இல் ராகுவும் 7இல் சனியும் 10இல் குரு சுக்கிரனும் 11இல் சூரியன் புதனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். அயன சயன சுகபோக விஷயங்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டும். மருத்துவத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மருத்துவத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சனி. அதிர்ஷ்ட எண்கள் 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு சனீஸ்வரர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்ன அன்பர்களே, துலாம் ராசிக்கு சந்திரன் இன்று 11வது ராசியில் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 11இல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். 5இல் ராகுவும் 6இல் சனியும் 9இல் குரு சுக்கிரனும் 10இல் சூரியன் புதனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள்.
பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வங்கித்துறையைச் சேர்ந்தவர்கள், நிதி நிறுவனம் நடத்துபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். அலைந்து திரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் கேது, சனி. அதிர்ஷ்ட எண்கள் 7, 8. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன அன்பர்களே, விருச்சக ராசிக்கு சந்திரன் இன்று 10வது ராசியில் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 10ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். 4ல் ராகுவும், 5ல் சனியும், 8ல் குரு சுக்கிரனும், 9ல் சூரியன் புதனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள், வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மருத்துவத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வீண் வழக்கு விவகாரங்கள், பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். மோட்டார், இரும்பு, கனரக தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வங்கித்துறையைச் சேர்ந்தவர்கள், நிதி நிறுவனம் நடத்துபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும்.
விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சூரியன், கேது. அதிர்ஷ்ட எண்கள் 8, 1, 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு சனீஸ்வரர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களே, தனுசு ராசிக்கு சந்திரன் இன்று 9வது ராசியில் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 9ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய், கேது சேர்க்கை பெற்றுள்ளார். 3ல் ராகுவும், 4ல் சனியும், 7ல் குரு சுக்கிரனும், 8ல் சூரியன் புதனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சுய தொழில் புரியோர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள், வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோகப் பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உத்தியோக இடங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். கூட்டு தொழில் புரியோர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வங்கித்துறையைச் சேர்ந்தவர்கள், நிதி நிறுவனம் நடத்துபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். நண்பர்கள், உறவினர்களுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மகர ராசி அல்லது மகர லக்ன அன்பர்களே, மகர ராசிக்கு சந்திரன் இன்று 8வது ராசியில் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 8ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய், கேது சேர்க்கை பெற்றுள்ளார். 2ல் ராகுவும், 3ல் சனியும், 6ல் குரு சுக்கிரனும், 7ல் சூரியன் புதனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். மகர ராசிக்கு சந்திரன் இன்று இரவு 12 மணி வரை 8வது ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று இரவு 12 மணி வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சனி.
அதிர்ஷ்ட எண்கள் 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு சனீஸ்வரர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கும்பராசி அல்லது கும்பலக்கண அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் இன்று 7வது ராசியில் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 7ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். சென்ம ராசியில் ராகுவும், 2ல் சனியும், 5ல் குரு சுக்கிரனும், 6ல் சூரியன் புதனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3, 4 நட்சத்திர பலன்கள்: உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3 நட்சத்திர பலன்கள்: சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் கவனம் தேவை. கூட்டு தொழில் புரிபவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். உங்களது திட்டமிட்ட முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை. மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். கும்ப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 1. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு சனீஸ்வரர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மீனராசி அல்லது மீன லக்ன அன்பர்களே, மீனராசிக்கு சந்திரன் இன்று 6வது ராசியில் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 6ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் செவ்வாய் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். 12ல் ராகுவும், சென்ம ராசியில் சனியும், 4ல் குரு சுக்கிரனும், 5ல் சூரியன் புதனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள்: எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. உங்களது திட்டமிட்ட முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை. அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். சீருடை பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும்.
மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது திட்டமிட்ட முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை. போக்குவரத்தில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் கேது. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம.